Hi, Pa. Good evening. Good evening, all. Hello, hi. Good evening. Tirumurugan and I'm Rose. Sorry, I'm Rose, right? Okay, hi, Pa. Hi. Good evening, Pa. Good evening, all. And Madara. So, what's your name? Sindhuja. Hi, Sindhuja. Good evening. எப்படி இருக்கீங்க? So, 10 students எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? ஹாய் அனு, ஹன்சிகா. ஹாய் ஹன்சிகா. கிளாஸஸ்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகேவா? குட்டா? ஜெசிமா, நீங்க தான் ஒவ்வொரு டைம் சொல்லுவீங்க, கரெக்டா? சக்தி, குட் ஈவினிங் சக்தி. திருமுருகன் சூப்பர். ஓகே, சூப்பர். அந்த அளவுக்கு ஹெவியா சூப்பரா போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். சிந்துஜா, நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ஓகே, லதா அண்ட் சாய், ஹாய்ப்பா, ஹாய். லூசிஃபயர், ஹாய்ப்பா. எஸ், ஸ்டார் மை நேமா, வேஸ்டிங்கா? என்னப்பா சொல்றீங்க? எஸ், விஜய் கிருஷ்தா, ஹாய்ப்பா, ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு ஹாய். அண்ட் சிதம்பரம், ஹாய்ப்பா. லதா, ஓகே, குட். திருமுருகன், அப்படியா? அஸ்வின், ஹாய் அஸ்வின், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? கிரேசி குயின் கனி, ஓகே, ஹாய். ஸோ ஓகே, எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ மேத்ஸ் கிளாஸ் முக்கியமாக எப்படி போயிட்டு இருக்கு? ஜெசிமா மட்டும்தானா? ஓகே ஜெசிமா, ஓகே, குட். சரிப்பா. ஸோ கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா செகண்ட் மிட்டம்க்கு? ஸோ எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க? அமீனா, எஸ் அமீனா, ஓகேப்பா, ஓகே, குட்பா, குட். என்னோட நேம் ரியா. பரவாயில்லையா? ஓகே, குட்பா, குட், வெரி குட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் ஸோ எக்ஸசைஸ் 6.2 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் லைவ்ல கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்குறோம் இப்போ. சரியா அஸ்வின்? இருக்கு 6.23 இருக்கு. சரியா? சிபிஎஸ்சி கிடையாது, ஸ்டேட் போர்ட் தான் இப்போ நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கோம். சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே ஆப்ல கிளாஸ் இருக்கு, நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இம்ரோஸ் ரைட். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க திருமுருகன். ஓகே, சிதம்பரம் ஆல்வேஸ் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? அஸ்வின், வெறும் அந்த ஒரு சம்முக்கா அவ்வளோ டவுட்டா? ஆனா அது நிறைய டைம் கேட்டது கூட கிடையாது. ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிட்டேன், பட் அந்த கொஸ்டின் ஒரு டைம் கூட கேட்கலையே. பட் வை? ஸோ இந்த டைம் கேட்டுட்டா என்ன பண்றது? அப்படியா? எஸ், இந்த டைம் கேட்டா என்ன பண்ணிடலாம். ஸோ எப்படியாச்சும் எழுதணுமே. அப்படியா அஸ்வின்? ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் சென்டா? வாட்ஸ் இட்? ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கேக்குறீங்களா? சங்கர், ஹாய் சங்கர். சுஜாதா, ஹாய். ஓகே, ஸோ கைஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நோட் பென்லாம் கையில் வச்சிருக்கீங்களா? ரெடியா? ஸோ நான் எழுத நீங்களும் வந்து எழுதிட்டே வாங்க. ஸோ அப்போதான் என்ன டவுட்ஸ் இருந்தாச்சுன்னு தெரியும், ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் ஈஸியாக வந்து தெரியும். சரியா? திருமுருகன், அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புக்கே டவுட்னா நீங்க ஹண்டல நீங்க ஆப்ல தான் ஜாயின் பண்ணி படிக்கணும். ஏன்னா இங்க வந்து நம்ம செலக்டிவ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தானே பாக்குறோம். ஸோ எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஹண்டல் லேர்னிங் ஆப்ல தான் ஜாயின் பண்ணணும். இன்னுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹண்டல் லேர்னிங் ஆப்ல ஜாயின் பண்ணணும். ஹாய் சுபாஷ், குட் ஈவினிங். கலையரசி, ஒயிட் கலையரசி, ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகே அஸ்வின், ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கலாம். சரி ஹன்சிகா, ஓகேப்பா, ஓகே. ஒரு நோட்டுமே இல்லையா? சாய் ஸ்ரீஜா, வை? ஏன் இப்படி ஒரு பிரேயர்? வை? ஹாய் ரகு, ஹாய், குட் ஈவினிங். ஃபார் ஜாயினிங் டியூஷன் எல்லாமே வந்து ஆஃப்லைன், சரி ஆன்லைன் தான்ப்பா, ஆஃப்லைன் கிடையாது. சரி, ஆன்லைன் தான். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். சரியா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ், அப்படியா பிரவீன்குமார், சந்தோஷம்தான்.
ஓகே தருண், ஒவ்வொன்னா பார்க்கலாம், லைன் பை லைன் போகலாம். நமக்கு இன்னும் 6.21ல இருந்தே இன்னும் போகல, சரியா? அது முடிச்சுட்டு 6.3 சீரியஸ் இருக்கு, அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 6.4 சீரியஸ் வருவோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.21. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் 6.21 பாய் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே புக் இருந்துச்சுன்னா புக்கு கையில் எடுத்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் இல்லை நான் எழுதுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ இங்கே 2 ships are sailing in the sea on either sides of a lighthouse. ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அந்த லைட் ஹவுஸ்க்கு 2 சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப் வந்து இருக்கு. ஹாய் நந்தினி, ஹாய் ஹாய். ஸோ 2 சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், வாட் இஸ் மீன் பை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்? நான் இந்த இது முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா என்ன? சிங்கிள் வேர்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கிள் வேர்ட் சொல்ல முடியாது, டபுள் ட்ரிபிள் வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு லைவ் கிடையாது சுஷ்மிதா, இன்னைக்கு இல்ல, சரியா? சுஷ்மிதா இன்னைக்கு இல்லப்பா, 11th கெமிஸ்ட்ரி கிளாஸ் போயிருக்கு, நீங்க பாருங்க. எவ்வளோ டைம் சொன்னாலும் நான் கேட்பேன், சொல்லிதான் ஆகணும். ரகு, ஓகே ரகு, ஓகே. அஸ்வின், ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா ஹெட்டை ரைஸ் பண்ணி நம்ம பார்க்குறது, ரைட்? ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸை நம்ம வந்து பார்க்குறோம், தட் இஸ் டாப் இல்லையா, பாட்டம் டு டாப் இல்லைங்களா? ஸோ டாப் ஆஃப் த லைட் ஹவுஸை நம்ம வந்து பார்க்குறோம், ஓகே? ஸோ அப்சர்வ்டு ஃப்ரம் தி ஷிப்ஸ் ஆர் 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஆங்கிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 2 ஷிப்ஸுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஓகே சங்கர், ஓகே ஓகே, குட். ரகு கேட்டு சொல்றேன், சரியா? ஓகேவா? இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹை, ஸோ அதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். அந்த 2 ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 ஷிப்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட லைட் ஹவுஸ்னு வச்சுக்கலாம், ஓகே? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஷிப்பை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், ஓகே? ஸோ இங்க ஒரு ஷிப் இருக்கு, இங்க ஒரு ஷிப் இருக்கு, நான் பாயிண்ட் அவுட் பண்றேன், சரிங்களா? ஓகேவா? சின்ன குட்டி, ஐ எம் குட். பண்ணீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, 2 ஷிப்பை நான் பாயிண்ட் அவுட் பண்றேன், 2க்கும் நம்ம நேம் வச்சுக்கலாம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் ஹவுஸை நான் ஏபி அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷிப்க்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஷிப்க்கு சி அண்ட் இந்த ஷிப்க்கு நம்ம டின்னு சொல்லி நேம் கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஷிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட் ஹவுஸோட டாப்பை வந்து பார்க்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம், கரெக்டா? 2 ஷிப்பும் வந்துட்டு லைட் ஹவுஸை பார்க்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆங்கிள் நான் வந்து கொடுக்குறேன், ஓகே? இங்க இருந்து இங்க அண்ட் இங்க இருந்து இங்க, சரியா? ஓகேவா? எஸ், கிட்டத்தட்ட 2 ஈக்குவலா வரைஞ்சிட்டேன், பட் நீங்க கொஞ்சம் மாத்தி வரைஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல வெயிட், என்னடா 2 ஒரே ஆங்கிள் இருக்குன்னு அப்புறம் திருப்பி என்னையே கேள்வி கேட்பீங்க, கரெக்டா? ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஓகேவா? எஸ், 2 ஷிப் இருக்கு. ஸோ ஷிப் 1 வந்து சி அண்ட் ஷிப் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. அந்த லைட் ஹவுஸை நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த லைட் ஹவுஸோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 200 மீட்டர் இல்லையா? ஸோ 200 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷிப்க்கும் ஆங்கிள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே மித்ரா, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் நேம் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி 2 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஸோ இதுல இருந்து நமக்கு ரைட் ஆங்கிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இப்போ கொடுத்துருக்கிறத எல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 6:30க்கு லைவ் ஸ்டார்ட் ஆச்சு. மது, ஓகே, 6:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. சரஸ்வதி ஹாய்ப்பா, நிஷாந்தினி ஹாய், அஸ்வின், இன்னொரு அஸ்வினும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதிக்கலாம், சரியாப்பா? ஓகேங்களா? ஸோ இதுல ஏபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ தான் நமக்கு வந்து என்ன எடுத்திருக்கோம், லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ லைட் ஹவுஸ், ஓகே? ஸோ ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சி அண்ட் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிப்ஸ். ஸோ அதை வந்து நீங்க எழுதிக்கலாம், ஓகேவா? சரிங்களா? ஸோ அதை நீங்க எழுதிக்கிறீங்க தானே, ஓகே தானே?
12th கிளாஸ் எப்படி பாஸ் ஆகுறதுன்னா ரைட் சூப்பர். இப்போ வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா எப்படி பாஸ் ஆகுறதுன்னு, அங்க இருக்கீங்க. ஓகே ஓகே ஜோதி, ஓகே ஓகே ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏபி என்ன எடுத்திருக்கோம் நம்ம 200 மீட்டர்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற ஆங்கிளை நான் எழுதிக்கிறேன். ஸோ ஏசிபி, ஸோ ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி ரைட். ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி எடுத்துக்கலாம். ஏடிபி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. ஸோ இது எல்லாமே நம்மளோட கிவன் சரியா, எல்லாமே நம்மளோட கிவன். அஸ்வின் வேற லெவல் விடுங்க. ஓகே அருண், ஓகே 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 சரியாப்பா, ஓகேவா? ஓகே ஜோதி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்மளோட ரைட் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ஸோ இங்க எங்க வந்து ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுதுப்பா? ஸோ ரைட் ஆங்கிள் எங்க வந்து ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட்? ஸோ 2 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுப்போமா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஏசி எடுப்போமா? பிஏசி கரெக்டா? சென்டர்லையா? போங்கப்பா. எஸ் ஓகே அஸ்வின், ஓகே ஓகே எஸ் யூ ஆர் ரைட். கண்டிப்பா எடுக்கலாம். ஐஎம்சி கண்டிப்பா எடுக்கலாம். ஹாய் பூஜா, ஹாய் ஹாய். ஓகே ஸோ இதுல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஏன்னு சொல்லி எடுத்திருக்கோம் ரைட். ஸோ இங்க வந்து 2 சைடும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஏசி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னப்பா? எஸ் ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஷிப், 2 ஷிப்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடை எடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவேட் பண்றதுக்கு நம்ம என்ன ஆங்கிள் வந்து எடுப்போம்? எஸ் tan எடுப்போமா? ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சைன் காஸ் tan இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு வச்சு தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம வந்து tan எடுத்துக்க போறோம் சரிங்களா. ஸோ tan is equal to, ஸோ tan theta is equal to, ஸோ என்ன வரும்? tan theta is equal, அஸ்வின் நோ அஸ்வின். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைட் தேவைப்படுது கரெக்டா. ஸோ அட்ஜசன்ட் சைட் தேவைப்படுறனால நம்ம இங்க வந்துட்டு கொடுத்துருக்கிற கிவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 200 மீட்டர் லைட் ஹவுஸோட ஹைட் சரிங்களா. ஸோ அப்ப நமக்கு கீழே அந்த அட்ஜசன்ட் வேல்யூ வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? tan எடுத்திருக்கோம் ஓகேவா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸா? இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இல்ல. சிடி ஃபைண்ட் பண்ணணும். அன்னவுன் இது ஒரு நல்ல கேள்வி, ஆனா என்கிட்ட பதில் இல்ல ஓகேவா. மோனிகா அந்த கிளாஸ் இல்லப்பா. ரகு இட்ஸ் ஓகே அஸ்வின், இட்ஸ் ஓகே. சோ tan theta is equal to opposite by adjacent right, கரெக்டா? எஸ் opposite side by adjacent side இல்லீங்களா. எஸ் ஜோதி, எஸ் எஸ் வெரி குட். சோ 12th லைவ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இன்னைக்கு 8:15 இருக்கு ஓகேவா ஜோஸ் சரிங்களா. சோ இங்க தீட்டாவோட வேல்யூ என்னப்பா? வாட் இஸ் தீட்டா வேல்யூ ஹியர்? சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இங்க தீட்டா வேல்யூ என்னதுப்பா? இந்த கொடுத்திருக்கிற ட்ரையாங்கிள்ல வாட் இஸ் தீட்டா வேல்யூ? ஓகே பிரிஜேஷ், ஓகே எஸ் கொடுத்திருக்கிற ட்ரையாங்கிள்ல நம்மளோட தீட்டா வேல்யூ என்னப்பா? 30 டிகிரி இல்லையா. ஸோ tan 30 is equal to, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா AB divided by AC, AB divided by AC. ஸோ AB வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, தட் இஸ் 200. AC நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் as it is அப்படியே வச்சுக்கலாம். tan 30 டிகிரி வேல்யூ என்னப்பா? ஓகே அஸ்வின், குட் குட். ஸோ tan 30 டிகிரி வேல்யூ இங்கே எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் டு ஹிட் த லைக் பட்டன் ஓகேவா. மோனிகா 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குன்னு சொன்னோம், நீங்க ஆப்ல அட்டென்ட் பண்ணிக்கலாம். 3 days ஃப்ரீ ட்ரையலை தான் சொன்னோம் சரிங்களா. 1/√3. ஸோ இதுல இருந்து நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஏசியை ஆப்போசிட் சைட்ல கொண்டு வரல, டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல மாறிடும். இந்த √3 நீங்க ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நியூமரேட்டர்ல சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா. ஸோ அப்ப 200 into √3 கரெக்டா ஓகேவா. ஆமா அஸ்வின், அட்டெண்டன்ஸை நோட் பண்ணி தான் ஸோ அடுத்தடுத்த லைவ் வந்து ஸோ எப்படி வந்து கொண்டு போகலாம். ஸோ அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் 10th மார்க்ஸ் இருக்காது இல்லையா.
ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் உங்க அட்டெண்டன்ஸ் நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 200 இன்டூ √3 இல்லைங்களா? 200 இன்டூ √3 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அடுத்த ட்ரையாங்கிள். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிளை எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னதுப்பா? ஸோ ட்ரையாங்கிள் பிஏடி. கரெக்டா? பிஏடின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ த tan θ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம tan θ தான் எடுக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இங்க என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லி நமக்கு வரும். கரெக்டா? ஸோ அது வந்து பிகினிங்ல இருந்தே அப்படிதான் இருக்கு ரகு, பிகினிங்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஓகே இம்ரோஸ், ஓகே ஓகே சரிங்களா? ஸோ √3 வந்து எஸ், அவங்களே வந்து புக்ல வந்து நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஓகே ஸ்வேதா, ஓகே ஸ்வேதா எஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கு? ஏபி டிவைடட் பை ஏடி. கரெக்டா? ஏபி டிவைடட் பை ஏடி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா tan 45 ஓட வேல்யூ 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 200 which is equal, sorry, divided by ஏடி. ஸோ அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 200 இல்லைங்களா? ஸோ இதுல டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும்? இவங்களையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஏசி பிளஸ் ஏடி பண்ணணும். ரைட்? ஏசி பிளஸ், ஸோ சிடி வேணும் அப்படின்னா ஏசி பிளஸ் ஏடி பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஏசி? 200 இன்டூ √3 பிளஸ் 200. ஸோ இதுல இருந்து 200 நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ √3 பிளஸ் 1 வருமா? ஸோ அப்போ 200 இன்டூ √3 வேல்யூ என்ன? 1.732 plus 1. So, 200 into, so 200 into 2.732. So, what is the value, pa? Yes, so what is the value? Okay, Ashwin, okay, pa, okay. So, 200 into 2.732. So, value find out பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Yes, distance between the two ships equal to, ஓகே எஸ் பா, 200 இன்டூ 2.732. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைச்சு? டேய் ஏன்டா ஏன்? எஸ் 3.464 கிடைக்குது. ஆர் யூ சீரியஸ்? ஹெனாமிகா, ஓகே ஹெனாமிகா. ஸோ அருண் என்ன வேல்யூ கிடைக்குது? கரெக்டா வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 546.4. ஷூர் கரெக்டா? திருமுருகன், மகா அண்ட் அன்னோன் கடைசி வரைக்கும் அன்னோனாவே இருக்க முடியாது. உங்க நேம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் 564.4. சரியா? ஸோ 564.4 மீட்டர். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் மீட்டர்லேயே எழுதிக்கலாம். சரியா? தெரியும் இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸை நான் வந்து எக்ஸாக்டாக இங்கே நான் ட்ரா பண்ணல. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஆங்கிள்லேயே நான் ஃபர்ஸ்டே மாற்றினேன் அஸ்வின். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை தள்ளி வச்சு நீங்கள் போடலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணாலும் ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு, நான் ட்ரா பண்ணதுலயும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜெயஸ்ரீ, ஹாய் ஜெயஸ்ரீ. முகிலேஷ், ஓகே முகிலேஷ். ஆக்சுவலி ஐ தாட் அவங்க வந்து கேர்ள் நான் நினைச்சிட்டேன். பட் வந்துட்டு தெரியாம நான் சொல்லிட்டேன். சரியா? ஓகேவா? ஸோ கேர்ள் நினைச்சுதான் நான் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். பட் பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன். ஓகே எஸ்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? குட்டி டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமாப்பா? கிளியர்? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ நம்ம ஒவ்வொரு क्वेश्चनா இங்க வந்து லைவ் கிளாसेसல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேக்குற क्वेश्चंस எல்லாமே நான் இங்க கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? சே சார் நோ. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல்லா கிளியரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னுமே இன்டெப்தா வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாம இருக்கு. ரைட்? என்னோட நேம் ரியா.
அருண், என்னோட நேம் ரியா. சரியா? ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சம் கொஷின்ஸ் வந்து என்னால் வந்து இங்கே கிளாரிஃபை கொடுக்க முடியுது. ஸோ சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எனி டைம் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்கார்டடும் இருக்குது அண்ட் லைவ் கிளாஸும் வந்து எடுத்துருவோம். சரியா? ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற லைவ்ல நம்ம மிஞ்சி போனால் ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போமா? ஸோ ஃபுல்லாக இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணணும். அங்கே உங்களுக்கு டெய்லி 2 hours வந்து லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கைட் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு தெரியுது தெரியல, ஸோ அது வந்து செகண்டரி. ஸோ எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம், ஒரு கைட் புக் இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கைட் புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் கிரியேட்டிவ் கொஷின் 1 mark எக்ஸ்ட்ரா 1 marks எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது நீங்கள் வந்துட்டு ஸோ இப்போ தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அது போக நீங்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கும் தெரில. ஸோ நீங்கள் அட்டெண்டன்ஸ் சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எங்களோட விஷ். ஓகே, ஸோ இங்கே நம்ம லைவ் கிளாஸஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், முடிச்சாகணும் அப்படின்னு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறது கொஞ்சம் வந்து லெஸ்ஸராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக அட்டெண்டன்ஸ் வந்து கொடுத்து அட்டென்ஷன் கொடுத்து ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐயோ, ஏன் 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 இப்படி? ஸோ அப்படியா? என்னமோ நேம் சொன்னீங்களா சஞ்சய்? என்னமோ நேம் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன், சாரி. 6.24 ஓகே, ஆனால் 6.24 கேட்கல. நீங்கள் கேட்காத கொஷினாக கேட்டுட்டு இருக்கீங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸை நான் இங்கே மேக்ஸிமம் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அண்ட் இது போக உங்களுக்கு எதாவது அடிஷ்னலாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி, எந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணீங்கன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ இங்கே நான் சொல்றதை விட இன்னும் இன்டெப்த்தாக அவங்க சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? உமர் ஹாய். ஹாய் உமர். ஹாய் ஹாய், குட் ஈவினிங். சஞ்சய், கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எஸ், கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறாங்களா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.22. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து எஸ் ஹெனாமிகா. ஓகே ஹெனாமிகா, 6.3ல 8th sum 6.3. எஸ், கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 6.3 பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஆமாம், உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு குட்டி நோட் புக் ஒன்று ஃபாலோ பண்ண சொன்னேன். ஸோ எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு செக்லிஸ்ட் போட்டு ஃபாலோ பண்ண சொன்னேன் இல்லையா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஹர்ஷத், ஹாய் ஹர்ஷத். மாலா, ஹாய் ஹாய். ஸோ கவிதா, கவி தமிழா இல்ல கவிதாவா? கவி தமிழ், ரைட். எஸ், ஃபாலோ பண்றீங்க, வெரி குட் வெரி குட். ஸோ எவ்வளோ டக்குன்னு நோ சொல்றீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு குட்டி நோட் புக் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே அஸ்வின், உங்க ப்ராப்ளம்க்கு நான் வரேன் கண்டிப்பா. ஒரு 6.23 வந்து நடத்தாம விட மாட்டேன். சரிங்களா? அப்படியா? என்னோட குட்டி நோட் புக் காட்டுவா? எஸ், ஹியர் இட் இஸ். இந்த குட்டி நோட் புக்கில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஸோ நான் எழுதுனதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த குட்டி நோட் புக் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி குட்டி குட்டியாக ஃபாலோ பண்ண கூட உங்கள் டாஸ்க்கு நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரியா? ஆனால் 1 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. இவ்வளோ குட்டி நோட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஸோ திருமுருகன், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க.
ஓகே 9th லைவா வில் ட்ரை பா ஹர்ஷத் கண்டிப்பா ட்ரை பண்றோம். ஓகே சோ क्वेश्चन குள்ள போலாம். From a point on the ground and the yes so the angle of elevation of the bottom and the top of a tower fixed at the top of a 30-meter high building or 45 degree and 60 degree. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பில்டிங் இருக்கு சரியா. ஸோ அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர். அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். ஸோ அந்த பில்டிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவர். ஐயோ ரகு இல்ல நான் ஆக்சுவலி நான் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியவும் செய்யாது. ஓகே கண்டிப்பா நான் நோட் பண்ணிக்கிறேன் சரியா. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டாஸ்க் நோட். ஓகே ஸோ 12th லைவ் அப்டேட்ஸா ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துருவேன். ஓகே 12th லைவ் வந்து இன்னைக்கு 8:15க்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணிக்கோங்க. நோட் புக்கோட ரேட்டா எஸ் ஜஸ்ட் 50 rupees ஜஸ்ட் 50 rupees தான். ஸோ வந்துட்டு நீங்கள் நியர்பையில் நீங்கள் ஷாப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஸோ இதுல வந்துட்டு அந்த பில்டிங்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவர் இருக்கு. ஸோ அந்த டவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க பாட்டம் அண்ட் டாப் சரியா. பாட்டம் அண்ட் டாப்போட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்பர் UVA கொடுத்துருக்காங்கப்பா. எஸ் UVA ஓகேவா UVA ஓகே சரியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதோட ஆங்கிள். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டவர் இருக்கு இல்லையா அந்த டவரோட ஹைட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ மாலா ஏதோ டைமர் மென்ஷன் பண்ணுறீங்க, என்ன டைமர்ப்பா சொல்லுங்க நம்பரா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குப்பா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஹர்ஷத். ஸோ அண்டர்லைனிங் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. 10th சேனல்னு இருக்கும் அந்த சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9th அப்டேட்டும் உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம் சரிங்களா. ஓகேவா. இம்ரோஸ் கிளாஸா 7:45 வரைக்கும் இருக்கும்பா ஓகேவா. எஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவரோட ஹைட் வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இது ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு பில்டிங். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. நான் இங்கேருந்து வந்து பார்க்குறேன்னு வைங்க, இந்த இடத்துல இருந்து நான் பார்க்குறேன் ஓகேவா. ஸோ இதில் நான் டவருக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டவர் பாயிண்ட் இந்த பில்டிங்க்கு மேலே இந்த இடத்துல டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டவர் இருக்கு ஓகேவா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஹர்ஷத், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்வேதா என்ன டவுட்னு சொல்லுங்க. நம்பர் இல்லப்பா, நம்பர் இல்ல, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு, நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம நேம்ஸ் கொடுத்துடலாம். ஸோ டவருக்கு நான் நேம் கொடுக்குறேன் ஏபி சாரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசின்னு சொல்லி நான் இங்கே வந்து டவருக்கு நான் நேம் கொடுக்குறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் டீன்னு சொல்லி கொடுக்குறேன். பாயிண்ட்டுக்கு நான் டீன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் அந்த ஹைட் ஆஃப் த டவர் இருக்கு இல்லையா அவங்கள நம்ம ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே ஹர்ஷத் ஓகே ஓகே. ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். வீடியோஸ் வந்து நம்ம அண்டர்லைனிங் சேனலில் இருக்குது ஓகேவா. இல்லை ஸ்வேதா 7th கிளாஸ் இல்லப்பா. சொல்லுங்க அஸ்வின் என்ன டவுட். ஸோ இங்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் வேரியேஷன்ஸ் இருக்குது சரியா. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் ஏசிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டவர் சரியா. ஏசிங்கிறது நம்மளோட டவர்ப்பா. ஸோ அந்த டவருக்கு நான் ஹெச்ன்னு சொல்லி நேம் வச்சிருக்கேன் சரிங்களா. ஹெச்ன்னு சொல்லி நேம் வச்சிருக்கேன். ஏன் ரகு நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஜெயஸ்ரீ நான் என்னன்னு செக் பண்றேன் சரிங்களா. ஜெயஸ்ரீ கண்டிப்பா நான் செக் பண்றேன். ஸோ எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க ஜெயஸ்ரீ. 10, 11, 12 சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா அதுல எந்த நம்பருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து ரெஃபர் பண்றேன் ஓகேவா. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ் திறனறி தேர்வு லைவ் வந்து இன்னைக்கு கிடையாதுப்பா. ஓகே ஓகே ஹர்ஷத் பாய் 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 டேக் கேர். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பாயிண்ட் இங்கே இருக்குப்பா
ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நமக்கு 45 டிகிரி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 60 சாரி 1 செகண்ட், இது வந்து 60 டிகிரி அண்ட் இது வந்து 45 டிகிரி. ஓகேவா? எஸ், இன்னைக்கு வேற கிளாஸ் இருக்குல்ல லித்திஸ்ரீ? ஓகே, எஸ், இது புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங் மேல டவர் இருக்குப்பா. ஸோ அந்த டவரை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஸோ நான் ஏங்கிற பிளேஸ் பார்க்குறது, தட் இஸ் டவரோட பாட்டம், கீழே டவரோட பாட்டம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டவரோட டாப் நான் பார்க்குறேன். அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. ஓகேவா? எஸ், ஸோ இதுல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல கிளியரா இருந்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாமே டவரோட ஹைட்டை. ஓகே, ஹாய் அபினேஷ், ஹாய் ஹாய். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு கிவன் எல்லாமே எழுதிக்கோங்க, ஹைட் ஆஃப் தி டவர். சரிங்களா? ஹைட் ஆஃப் தி டவர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஸோ ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த பில்டிங்ப்பா. பில்டிங்கோட ஹைட் எது கொடுத்துருந்தாங்க? ஹைட் ஆஃப் த பில்டிங். ஸோ பில்டிங் ஹைட் எதை கொடுத்துருந்தாங்களா? எஸ், 30 மீட்டர் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர். ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர். ரகு ஒய். ஓகே, ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏசி நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம tan θ வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளை வச்சு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா எஸ் ட்ரையாங்கிள் சிபி அண்ட் டி. சரிங்களா? ட்ரையாங்கிள் சிபிடி. ஓகே, சிபிடின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அஸ்வின், இந்த டவுட் எப்ப கேட்டீங்க? ஓகே, எஸ், ஓகே. ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் நீங்க கேக்குறீங்களா? எஸ், கரெக்டா அங்க மெஷர் பண்ணிருக்காங்களா என்னங்கிறத நம்ம வந்துட்டு எஸ் எஸ் ஓகே ஓகே. ஸோ ரகு அஸ்வின் நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா? ஹாய் பிரதீபா, ரொம்ப நாளா ஆளே காணோம் இல்ல? ஓகே, ஸோ லென்த் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஆங்கிள் சேஞ்ச் ஆகும் போது உங்களுக்கு வந்து லென்த் வந்து சேஞ்ச் ஆகும்பா. ஓகேங்களா? எஸ், ஸோ ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவிக்கே மேட்ரிக்ஸ் லைவ் இந்த ட்ரிக்னோமெட்ரி முடிச்சதுக்கு அப்புறமா மேட்ரிக்ஸ் லைவ் வரும். சரியா? ஸோ ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது லைக் இப்போ வந்துட்டு இப்போ 90 டிகிரி இருக்குன்னு வைங்க. ஸோ இது 90 டிகிரி கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஆங்கிள் சேஞ்ச் ஆக இது வந்து ஹைட் வச்சுக்கோங்க. ஹைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனோட ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் சேஞ்ச் ஆக உங்களுக்கு வந்து ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான்ப்பா இருக்கும். சரியா? ஓகேவா? ஒன் வேர்ட்ஸ் கிளாஸா? என்ன எக்ஸாம் டைம் பண்றதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ தி ஆங்கிள் சிபி அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஆங்கிள் டி சிடிபி நம்ம எடுக்கிறோம். சிடிபி. ஓகேவா? ஆங்கிள் சிடிபி. ஐயோ, சோ மெனி டைம்ஸ்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இட்ஸ் ஓகே பிரதீபா. சோ இப்போ ஆல் குட்ல? ஸோ இம்ரோஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த நம்பர் சொன்ன இல்லையா, அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேளுங்கப்பா. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கிள் என்ன எடுத்திருந்தோம்? 60 டிகிரின்னு சொல்லி எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ tan θ is equal to ஸோ tan θ is equal to opposite side by adjacent side, right? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு tan θ வேல்யூ 60 இல்லையா? ஸோ tan 60 is equal to ஸோ இங்கே எதுப்பா ஆப்போசிட் சைட்? இந்த இடத்துல எது வந்து ஆப்போசிட் சைட்ப்பா? ஆமா, ட்ரிக்னோமெட்ரி 11க்கும் இம்பார்ட்டன்ட், 12க்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ காலேஜ்ல நீங்க போனீங்கன்னா அங்கேயும் நீங்க பாப்பீங்க. ஓகே பிரதீபா, ஓகே ஓகே, குட்பா, குட். அங்கங்க சேமா இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு அஸ்வின்.
ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் இருக்கு சரியா, ஆங்கிள் டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது, பட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகேவா. இஃப் சப்போஸ் நீங்க இன்ஜினியரிங்லாம் படிச்சீங்க அப்படின்னா இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா படிப்பீங்க ஓகேவா. எஸ், ஸோ tan 60 degree is equal to BC இல்லையா. ஸோ BC divided by adjacent side இங்க என்னப்பா. ஸோ what is adjacent side here? BD இல்லையா, BD ஓகேங்களா. எஸ், ஸோ அப்போ tan 60 degree வேல்யூ என்னப்பா, tan 60 degree வேல்யூ ஓகே ரியா ஓகே ஓகே. BC divided by BD. BP புக்ல வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா, நேம் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? BC divided by BP சொல்லிருக்கீங்க, புக்ல வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எஸ், வெயிட்டேஜ் எல்லாமே வேல்முருகன் நான் லேட்டர் ஆன் சொல்றேன், பட் 2 மார்க்ஸ் கேட்டுருவாங்க அண்ட் 2 5 மார்க் क्वेश्चंस கேட்டுருவாங்க, டெஃபினட்டா கேட்டுருவாங்க. எஸ், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பில்டிங்க்கு மேல நின்றுட்டு இருக்கீங்க, ஸோ கீழே நீங்க பாப்பீங்க தெரியுமா, கீழே அந்த கீழே பாக்குறதா வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சு. ஸோ ஒரு பில்டிங்க்கு மேல இருந்துட்டு ஸோ லைக் இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல மேல நிற்கிறீங்க, கீழே சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறாங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸே விளையாடுறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கூப்பிடுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். டிக்கு பதிலா பீனு கொடுத்துருக்காங்களா, சரி ஓகே, நானும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா. ஓகேவா. எஸ், அதுதான் சொல்ல வந்தேன், பட் தப்பு இல்லையா. ஏய் தீப்திகா என்ன வந்து குட் ஈவினிங் சொல்லிட்டு அடுத்தது பாய் சொல்லிட்டு போறீங்க, வை ஓகே. ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் √3 இல்லையா. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசியை நான் ரெண்டா சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் ஓகேவா. ஸோ தட் இஸ் ஏபி பிளஸ் ஏசி அண்ட் டினாமினேட்டர்ல பிபி. ஸோ பிபி வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்க, நோ. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு √3 is equal to AB இல்லையா. ஸோ AB வேல்யூ என்ன 30 மீட்டர். ஸோ 30 பிளஸ் AC டிவைடட் பை BP வேல்யூ இங்க நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை வந்து நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்திருக்கேன் ஓகேவா. ஐயோ ஆமா இல்ல, சரி சார் ஓகே தீப்திகா ஓகே ஓகே. பார்த்த சாரதி வணக்கம் வணக்கம். ஓகே சீதா, கொஞ்சம் நீங்க வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், நம்ம சாய்ஸ் தான், பட் வந்து நீங்க அதை கிளியரா வந்து பாத்துக்கணும் சரியா. ஸோ கிளியரா பாத்துக்கணும் அஸ்வின், ஸோ அதுல தான் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ட்ரையாங்கிள் ஏபிபி எடுக்கிறேன் ஓகேவா. சின்ன ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்லையா அவங்கள நான் எடுக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ போன இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவங்களை சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ டோட்டல் ஆங்கிள் சூஸ் பண்ணோம், அதுல இருந்து நான் குட்டி ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன் சரியா ஓகேவா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் என்னது ஏபிபி சரிங்களா, ஏபிபி ஓகே. ஸோ இதுல இருந்து நம்மளோட ஆங்கிள் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஏபிபி சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், tan தீட்டான்னு சொல்லி எடுப்போமா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ tan 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே இன்ட்ரோஸ் ஓகே ஓகே பை. ஸோ ஏபி இல்லைங்களா. ஸோ ஏபி டிவைடட் பை பிபி, ஏபி டிவைடட் பை பிபின்னு கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி எடுக்கலாம், திருமுருகன் சொல்லுங்கப்பா. தீப்திகா பாய் தீப்திகா, டேக் கேர். கவி கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டனோ, என்ன டவுட் சொல்லுங்க திருமுருகன். ஸோ மறுபடியும் சொல்றேன், டவுட்னு கேட்காதீங்க, என்ன டவுட்னு கேளுங்க கவி. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருந்தோம், சிபிபி, அதாவது டோட்டலா இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்திருந்தோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா லைக் ஏபிபி, அந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல இவங்களை மட்டும் நான் சூஸ் பண்றேன் ஓகேவா. எஸ், இந்த இடத்துல உள்ள இருக்கிற ட்ரையாங்கிளை மட்டும் நான் யூஸ் பண்றேன் சரியா. ஸோ அதை மட்டும் எடுத்திருக்கிறத மட்டும் தான் நான் இங்க சொன்னேன். எக்ஸசைஸ் சம்மும் கேட்டாங்கல்ல, அதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு நான் ஸ்பீடா போயிட்டேன் ஓகேவா. ஸோ இதுல வந்து ஆங்கிள் பிபின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ரகு போங்க ரகு. அனிமி நான் சொல்ல மாட்டேன். மாதேஷ் என்ன டவுட்னு கேளுங்கப்பா.
ஓகே திருமுருகன், ஓகே ஓகே, எஸ் ஸ்லோவாவே சொல்றேன். ஸோ இப்போ வந்துட்டு ஆங்கிள் பிபின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க சரிங்களா, ஏபிபி விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், tan தீட்டாவை எடுக்கிறோம் இல்லையா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே தீட்டா வேல்யூ என்ன 45 டிகிரி கரெக்டா. எஸ் ஓகே. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதுக்குன்னு கேட்குறீங்களா அதுக்குன்னு கேட்குறீங்களா. ஓகே. ஸோ இங்க வந்து ஹைபாட்னியூஸ்க்கு நமக்கு வேலையே கிடையாது ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதனால தான் நான் வந்து tan எடுத்திருக்கேன். எனக்கு இங்க ஹைபாட்னியூஸ் வேலை கிடையாது. அதனால ஹைபாட்னியூஸ் இருக்கிற டேர்மும் எனக்கு தேவையில்ல. தட் இஸ் சைனும் எனக்கு வேணாம், காஸும் எனக்கு வேணாம் கரெக்டா. ஸோ tan மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. tan மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ திருமுருகன் ஒன் செகண்ட் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா ஓகேவா. ஸோ tan 45 டிகிரி வேல்யூ என்னப்பா. ஸோ முத்துவேல் 12th மேக்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் இருக்கும் சரியா. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இங்கே வந்து ஏபியோட வேல்யூ 30 அண்ட் பிபி நமக்கு தெரியாது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஸோ பிபி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிபி வேல்யூ சரிங்களா, பிபி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் ஓகேப்பா. ஒன் செகண்ட் நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கு ஓகேவா. ஸோ அதில் நான் எரேஸ் பண்ணனா எல்லாம் போயிருமே. Okay, one second. Okay, done. Okay, so listen here. So first வந்து பாத்தீங்க அப்படின்னா so the angle CBP எடுத்துறோம் right. So that is CBP. ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிளை வச்சு நான் எடுத்தேன் கரெக்டா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ABP. ஸோ ABP வச்சு எடுக்கும் போது நான் இந்த ட்ரையாங்கிளை எடுக்கிறேன். ஏபிபி உள்ள இருக்கிற குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அவங்கள நம்ம சூஸ் பண்றோம். ஸோ அவங்கள நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஆங்கிள் பில தான் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால ஸோ த ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 45 டிகிரின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா ஓகேவா. ஸோ இதுல இருந்து நம்ம tan தீட்டா எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். மாதேஷ் எஸ் ஓகே. ஸோ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்திருக்கோம்ப்பா. ஹாய் சங்கீதா ஓகேங்களா. ட்ரையாங்கிள் சூஸ் பண்றதுல தான் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் சூஸ் பண்றது கிளியரா ஓகே. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பிபி வேல்யூ பிபி ஈக்குவல் டு 30 டிகிரி இன் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ √3 ஈக்குவல் டு 30 பிளஸ் ஏசி டிவைடட் பை 30 ஏசி டிவைடட் பை 30 சரிங்களா. ஸோ இதுல நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருந்து so Kavi October monthly exam important, so will update you ஓகேவா. so √3 இருக்கு இல்லையா, so இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 30 நான் ஆப்போசிட் சைடுல கொண்டு போறேன் ஓகே மது ஓகே ஓகே. so 30 into √3 equal to 30 plus AC க்கு நம்ம ஒரு நேம் வச்சிருக்கோம் இல்லையா. so what is that, AC க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா h அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சிருக்கோம். so அந்த வேல்யூவை நான் இங்க எடுக்கிறேன், h ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு h தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ 30 into √3 minus 30 which is equal to h பா. ஸோ therefore h is equal to 30 நம்ம வெளியே காமனாக எடுக்கிறோம். ஸோ √3 minus 1 கிடைக்கும். ஸோ h is equal to 30 into √3 வேல்யூ என்ன 1.732 கரெக்டா. √3 ஓட வேல்யூ 1.732. ஸோ minus 1. So therefore h is equal to 30 into 0.732. So multiply பண்ணி வேல்யூ சொல்லுங்கப்பா. yes multiply பண்ணி வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். ரகு எதுக்கு இந்த சிரிப்பு 0.732 பா. so இதை multiply பண்ணீங்கன்னா what is the value. so இங்க எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸ் சொல்லிக்கோங்கப்பா. ஓகே 21.96 76 96 அஸ்வின் ரியா ஓகே. சீதா கிடையாது, வேற ஏதோ நேம் சொன்னீங்க மறந்துட்டேன் ஓகே. 21.96 மீட்டர் ஓகேப்பா. so height of the tower is equal to 21.96 மீட்டர் சரிங்களா. 21.96 மீட்டர் சரிங்களா ஓகேவா. 2.12 எங்க இருந்து எங்க போறீங்க எஸ்.
So next problem example 6.23 pa. Next example 6.23. Next example 6.23 பாத்துக்கோங்க. Yes, சொல்லுங்க உமா. Okay, so start பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? எக்ஸசைஸா? இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ், ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் தான். ஓகேவா? இதை கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எ டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலி ஆன் அ பேங்க் ஆஃப் கேனல். ஸோ ஒரு கேனல் வந்து இருக்கு. சரி விடுங்க, என்னவோ பண்ணிட்டு போறாங்க. ஓகே, ஸோ ஒரு கேனல் இருக்கு. ரகு விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. ஸோ ஒரு கேனல் அங்கே ஒன்று இருக்கு. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலி நமக்கு ஒரு டிவி டவர் இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த டவர் இஸ் வாட்ச்டு ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் தி அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட் டு இட். ஓகே, ஸோ நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த டவர் இஸ் 58 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஃப்ரம் தி அனதர் பாயிண்ட் 20 மீட்டர் away from this point on the line joining this point to the foot of the tower. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? the angle of elevation of the top of the tower is 30 degree ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so next வந்து பாத்தீங்க அப்படின்னா find the height of the tower and width of the canal. so இதுல இருந்து height of the tower கண்டுபிடிக்கணும் and அந்த கேனலோட width வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? so இங்க வந்து tan 50 டிகிரிக்கு அவங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க. so that இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஜாமெட்ரியா சொல்லி கொடுக்கலாம். ஓகே, சரியா? ஓகேவா? பார்த்த சாரதி எத்தனை டைம் வணக்கம் சொல்லுவீங்க? வணக்கம். ஓகே, சரிங்களாப்பா? ஸோ இங்க இருந்து நான் டயக்ராம் டிரா பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட டிவி டவர். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட அச்சோ அப்படிலாம் இல்லை, ஸ்லோவாவே சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே ஸ்ரீ. ஓகே ஓகே, ஸோ பிகினிங் ஸ்டார்டிங் வரும்போது கொஞ்சம் உங்கள் நேம் மட்டும் இன்ட்ரோ பண்ணிக்கோங்கப்பா. யோகேஷ், ஹாய் யோகேஷ். எஸ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிவி டவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேனல் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கேனலை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு இருக்குன்னு வைங்க. ஓகேவா? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த 20 மீட்டர், ஸோ இது ஒரு பாயிண்ட், அந்த கேனல் இருந்து ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படி ஒரு கேனல் இருக்குன்னு வைங்க. ஓகேவா? ஸோ the வாட்டர் ஃப்ளோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ இன்னும் வந்து 20 மீட்டர் அவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 மீட்டரை நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த 20 மீட்டரை நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேவா? which calculation also. so calculations நீங்க வந்து போடுங்க. ஓகேவா? நான் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாமே டீடைல்டா கொடுக்குறேன். ஓகேவா? சோ நீங்க ட்ரை பண்ணுங்க, calculations எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எஸ், ஓகேவா? அஸ்வின், லோகேஷ், கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த தமிழ் திறனறி தேர்வு கிளாஸ் வந்துட்டு இன்னைக்கு லைவ் கிடையாது. ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் எஸ்டர்டே லைவ் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? மெஷர்மெண்ட்ஸா? என்ன மெஷர்மெண்ட்ஸ் சஞ்சய்? ஏய் திருமுருகன், அடி வாங்குவீங்க. ஸோ இதை நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ட்ரா பண்றேன். ஓகே, எஸ், புக்ல பார்த்தா புரியலையா? சைக்காலஜிஸ்ட் சர்வீஸா? என்ன ஏதேதோ போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, லிசன் ஹியர். ஓகே, எஸ்பா, லைவ் டைமிங்ஸா 6:30க்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஹாய் பிரதீஷ், ஐ எம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, 1 செகண்ட் பா.
எஸ் ஓகே சாரி ஓகேப்பா. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ டவர் மார்க் பண்ணியாச்சு, அந்த கேனல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க தீபிகா என்ன மறுபடியும் எஸ் ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆங்கிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த ஆங்கிள், ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளோட ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 58 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க ரைட். ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஒரு பர்சன் வந்து இங்க நிக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ த கேனலுக்கு இந்த சைடு நிக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து அவங்க வந்துட்டு அந்த டிவி டவரை பாக்குறாங்க. ஸோ அந்த டவரை வந்து பார்க்கும்போது ஸோ அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 58 டிகிரி. ரகு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து வந்துட்டு டிவி டவரை பாக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு 58 டிகிரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் ஒரு 20 மீட்டர் கொஞ்சம் தள்ளி நடந்து போயிடுறாங்க. 20 மீட்டர் இப்படிதான் எக்ஸாக்டா டிரா பண்ணுமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு டிரா பண்ணி கொடுத்துருக்கேன் சரியா. இன்னும் கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா டிரா பண்ணலாம், பட் திஸ் இஸ் எனஃப் ஓகே. எஸ் ஸோ என்ன பண்றீங்க, ஒரு 20 மீட்டருக்கு கொஞ்சம் இன்னும் தள்ளி போறீங்க. ஸோ தள்ளி போய் நின்று அகைன் அந்த டிவி டவரை பாக்குறீங்க. ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்துட்டு ஸோ இங்க இருந்து இங்க பாக்குறீங்கன்னு வைங்க ஓகே. ஸோ அடுத்தது இங்க இருந்து இங்க பாக்குறீங்க ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இந்த இடத்துல 30 டிகிரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரு நேம் நம்ம வச்சுக்கலாம், ஏ பி சி அண்ட் டி ஓகேவா. எஸ் ஒரு டிவி டவர் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டிவி டவர். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு கேனல் இருக்கு. ஸோ அந்த கேனலோட இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க டிவி டவரை பாக்குறீங்க ஓகே. இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. ஓகே பிரதீஷ், நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 6.23 பா ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து இந்த டிவி டவரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 58 டிகிரியில வந்து இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த கேனல் பாயிண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மீட்டர் தள்ளி நீங்க போனதுக்கு அப்புறமா நம்மளோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் 30 டிகிரியில இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டினோட டயக்ராம் ஓகே. ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டினோட டயக்ராம், புரிஞ்சுதா? எஸ் ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கேனலோட வித்து ஓகேவா. ஓகேவா டாக்டர் எஸ்ஆர்விஎன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கப்பா, எஸ் ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும் சரியா, ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபி. ஸோ ஏபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் தி வேற எழுத மாட்டேங்குதுப்பா, ஹைட் ஆஃப் தி டவர் சரிங்களா, ஹைட் ஆஃப் தி டிவி டவர் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சிடி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் சரிங்களா, 20 மீட்டர். அண்ட் பிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா width of the canal சரிங்களா, width of the canal. யோகேஷ் ஓகே, மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குவார்டர்லி மார்க்கை பார்த்தே டவுன் ஆனா எப்படிப்பா? 11th ஸ்டாண்டர்ட் செஷன்ஸ் ஸோ வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பப்போ என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் சரியா ஓகேவா. எஸ் ஓகே. ஜேகே கேமிங் ஓகே, சேட் ஆக வேண்டாம், நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. ஓகேப்பா ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்மளோட ரைட் ஆங்கிள் எடுக்கணும். ஸோ ரைட் ஆங்கிள் நமக்கு எங்க ஃபார்ம் ஆகுது, பில இல்லையா கரெக்டா. ஸோ பில வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆங்கிள் ஏபிசி சரிங்களா. ஸோ ஆங்கிள் ஏபிசில இருந்து ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணுவோம்ப்பா, ஆங்கிள் ஏபிசி நான் எடுக்கிறேன். ஸோ எந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம், ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி ரைட், ஏசிபி தான் எடுப்போம் இல்லையா, தட் இஸ் 58 டிகிரி. angle ACB that is 58 degree correcta. Yes. ADB how
எஸ் ஆங்கிள் ஏபிசி தான்ப்பா எடுக்கிறோம். சரியா? ஓகே இவான்ஸ்லின், கிளாஸ் கொஞ்சம் இப்போ கம்மியாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யோகேஷ் எப்படி வேணாலும் ஓகேவா? தட் இஸ் அக்கா ஆர் மேம், தட் இஸ் ஃபைன். ஏசிபி சரிங்களா? ஸோ கைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கப்பா. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, கைட் புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா திருமுருகன்? இதுக்கப்புறம் பார்க்குறேன்ப்பா. ஓகே, ஸோ இங்க இருந்து நம்மளோட tan theta எடுக்கலாம்ப்பா. ஸோ tan theta is equal to opposite by adjacent, right? Opposite by adjacent. So tan 58. Tan 58 degree is equal to, so இங்க வந்துட்டு opposite side எதுப்பா? So opposite side எது? AB, right? AB divided by BC இல்லையா? AB divided by, yes, AB divided by BC. So tan 58 degree அவங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா? So what is it? 1.6003. 1.6003 which is equal to, so AB வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம height மென்ஷன் பண்ணிரலாமா? சோ இங்க ஒரு நேம் கொடுத்துடலாமா? சோ AB க்கு நம்ம என்ன பண்ணலாம்? h ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? AB ய நம்ம h ன்னு சொல்லி எடுத்துக்கலாம்ப்பா. and இந்த canal இருக்கு இல்லையா? சோ இந்த canal நம்ம x ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? yes. சோ அந்த canalோட width நம்ம x ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகே. சோ இப்ப எல்லாரும் மேம்னே கூப்பிடுங்க. சரியா? மிஸ்ன்னு கூப்பிட்டாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே பாப்பா. அச்சச்சோ இர்ஃபான், அப்படியா? என்ன டவுட்? 4 times டவுட் தான் சொல்லிருக்கீங்க. என்ன டவுட்னு சொல்லுங்க. நான் கூட பயந்துட்டேன், என்னடா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நோ அஸ்வின், நோ நோ நோ. மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லைல்ல. ஓகே, ஸோ 1.6003 ஈக்குவல் டு h by x ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? h by x. ஏன்னா வந்து ஹைட் ஆஃப் த டவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா tan 53க்கு சொல்றீங்களா? நம்ம இங்க 58 தானே எடுத்திருக்கோம். எஸ் இர்ஃபான். சோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவி டவரை ஏபின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சரிங்களா? சோ இதுல பிசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு canal வந்து போகுது. சரிங்களா? canal வந்து நம்ம போகுது. ஓகே அஸ்வின், சோ ப்ளீஸ் லிசன் ஹியர், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிடிங்கிறது ஒரு 20 மீட்டர் அவே. சோ 20 மீட்டர் தள்ளி நின்று அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை டினோட் பண்றோம். சரியா? சோ இதுல சிங்கிறது வந்துட்டு இந்த கேனலோட பாயிண்ட் கிட்ட இருந்து நீங்க பாக்குறது, தட் இஸ் 58 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து அந்த டிங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28 மீட்டர். இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. நான் ஃபுல் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு பார்க்கலாம் அந்த டவுட்ஸ். ஓகேவா? சோ அந்த டில இருந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாக்குறீங்க. எஸ், சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. சரிங்களா? இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. எங்க போறீங்க? ஓகே, இப்போ போயிட்டு பிராக்டிஸ் பண்ணீங்களா? இட்ஸ் ஓகே. ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிக்கணும் அண்ட் வித் ஆஃப் தி கேனல் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஏபி அண்ட் பிசி வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகே, சோ அதுல 1.6003ங்கிறது நம்மளோட tan 58 டிகிரியோட வேல்யூ. சரியா? சோ which is equal to h by x ன்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஓகேவா? h by x. ஓகே, சோ ஒருத்தர் வந்து அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க, ஒருத்தர் ஃபாஸ்டா போக சொல்றீங்க. சோ நான் என்ன பண்ணலாம்? சோ பிரதீஷ், சோ இந்த டயக்ராமே நீங்க போட்டீங்கனாலே ஓகே தான். புக்கில் இருக்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் வரையணுங்கிறது கிடையாது. ஓகேவா? ஓகே திருமுருகன். சோ டஃப்னு நினைச்சீங்க அப்படின்னா டஃப் தான்ப்பா. சோ ஆல்வேஸ் நீங்க டஃப்னு யோசிக்கும் போது அது டஃபா தான் இருக்கும். ஓகேவா? எஸ், சோ இப்போ என்ன பண்ணலாம்? h is equal to, so 1.6003 into x ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இவங்கள நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இவங்கள நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரியா? ஓ ரகு, ஏன் ரகு, ஏன்? எஸ், சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ த ட்ரையாங்கிள் ஏபிடி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ட்ரையாங்கிள் ஏபி
D நான் எடுத்துக்கிறேன் ABD. ஸோ இதுல இருந்து நமக்கு எங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, Dல ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ADBன்னு எடுத்துக்கலாமா? ஆங்கிள் ADB which is equal to 30 degree. சரியா? எஸ், which is equal to 30 degree இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ tan theta is equal to, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்போசிட் பை adjacent சைடு இல்லையா? ஸோ இங்க tan 30 degree. ஸோ இதுல எதுப்பா ஆப்போசிட் சைடு? ஸோ இதுல எது ஆப்போசிட் சைடு? எஸ், ஓகே மெர்சி. எந்த சப்ஜெக்ட் பா? எஸ், இதுல எதுப்பா ஆப்போசிட் சைடு? ஆங்கிள் ADB ல எது ஆப்போசிட் சைடு? எஸ் அஸ்வின், AB. சரிங்களா? AB. சோ எது adjacent சைடு பா? adjacent சைடு என்ன? AB க்கு adjacent சைடு என்னப்பா? ரிவிஷன் பண்ணிட்டீங்களா மெர்சி? படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. BC யா? TDS நீங்க பாத்தீங்களாப்பா? 1 tan 45 degree value 1 பா. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா BD அப்படிங்கற நம்ம ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓ சாரி, DB. ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படினா சோ the DB அப்படிங்கற ஆங்கிள் வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே மெர்சி. ஓகே ஓகே, நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இப்ப போய் படிங்க. சரியா? அப்படியா? சோ சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? ஓகே, so tan 30 degree which is equal to, so what is AB value here? AB வந்து நம்ம h ன்னு சொல்லி எடுத்துறோம் இல்லையா? so h divided by, so இந்த DB நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். so DC plus CB or BC. okay, CB or BC. so நீங்க மாத்தி எழுதிக்கலாம். சரியா? so 3.18 3.17 first பார்க்கலாம், அதுக்கு அப்புறமா 3.18 பார்க்கலாம். ஓகேங்களா? so tan 30 degree ஓட வேல்யூ என்னப்பா? yes, tan 30 degree ஓட வேல்யூ அப்படி அது நீங்க தனியாலாம் போய் விளையாடணும், இங்கேயே வந்து விளையாடுறீங்க. 1 divided by root 3. சரிங்களா? 1 divided by root 3. அஸ்வின் டைப்பிங் எரரா? எஸ், 1 divided by root 3. சரியா? which is equal to h divided by 20. so DC வந்து அங்க 20 மீட்டர் எடுத்துறோம் இல்லீங்களா? so அந்த 20 மீட்டரை நம்ம இங்க வெச்சுக்கலாம். அடுத்து BC வந்து நம்ம x ன்னு சொல்லி எடுத்துறோம் இல்லையாப்பா? அவங்கள நம்ம x ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியராப்பா? புரிஞ்சுதா? ஹாய் தினேஷ். why dot dot dot? பரவாயில்ல அஸ்வின், பரவாயில்ல, விடுங்க. கண்டிப்பா பிரதீஷ் செகண்ட் மீட்டும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். சரி, இது வரைக்கும் கிளியராப்பா? புரிஞ்சதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? பிரிஜேஷ் will calculate slowly. okay, நீங்க ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் எல்லாரும் ஃபாஸ்டா பண்ணணும்ல. ஓகேவா? எஸ், ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல இருந்து நம்ம h நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, எஸ், ஓகே. நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் h மட்டும் எடுக்கிறேன். சோ h is equal to, சோ என்ன வரும்? 20 plus x divided by root 3. ஓகேவா? டெஃபினெட்லி. அச்சச்சோ, இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் வராது. குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ் நான் சொல்லி தரேன். சரியா? எஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? எஸ், ஸோ நீங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களை நான் வந்துட்டு இக்குவேஷன் நம்பர் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதுல இருந்து ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களையும் ஈக்குவேட் பண்ண போறோம். சரியா? ஈக்குவேஷன் 1ஐயும் அண்ட் வந்து 2ஐயும் ஈக்குவேட் பண்ண போறோம். சரியா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ண போறோம்ப்பா. ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல நான் எழுதுறேன். ஸோ 20 plus x divided by root 3 which is equal to 1.6003x. சரியா? ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிற, அப்படியா பிரதீஷ்? இங்கேயும் ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல.
So 20 plus root 3, sorry, 20 plus x which is equal to 1.6003x into root 3 நான் பண்றேன். ஓகேவா, into root 3 பண்றேன். that is opposite sideல நான் எடுத்துட்டு போறேன். so 20 plus x is equal to 1.6003 into root 3 x ன்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சால்வ் பண்றேன், நீங்க எழுதிக்கோங்கப்பா. ஓகே, எழுதிக்கோங்க, பக்கத்திலே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 20 மட்டும் நான் இங்கே வைக்கிறேன்ப்பா. ஸோ 1.6003 root 3. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறனால நான் எடுத்துட்டு போகிறேன். ஹாய் பிரணேஷ், ஸ்வாதி, நிதிஷ், ஹாய்ப்பா, ஹாய் ஹாய். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைடில் போகும்போது உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ஓகே தேவாவா, நேம் என்ன, நேம் சொல்லுங்கப்பா. மைனஸ் எக்ஸ். ஓகேவா, கிளியரா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? ஸோ அடுத்தது 20 ஈக்குவல் டு, ஸோ அந்த நெக்ஸ்ட் டேர்ம்ல ஒரு டேர்மை காமனா எடுக்கலாம். எதை எடுக்கலாம்? ஒரு டேர்மை நம்ம காமனா எடுக்கலாம்ப்பா. ஸோ எதை வெளியே எடுக்கலாம்? ஆஸ்தட்டிக். ஹாய்ப்பா, ஹாய் ஹாய். தேவதர்ஷினி, ஓகே தேவா, ஓகே ஓகே, குட்பா, வெரி குட் வெரி குட். எக்ஸ் வெளியே காமனா எடுக்கலாம் இல்லையா? ரைசிங் தமிழ், கொரோனா பேட்சா, கஷ்டம் தான் இல்லையா? ஓகே, ஸோ எக்ஸ் வெளியே எடுக்கலாம் சரியா? ஸோ எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1.00, எஸ் 1.6003 இன்டூ ரூட் 3 மைனஸ் 1 இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரூட் 3க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்ப்பா. வேல்முருகன் 6.23 பா, 6.23. So 20 equal to x into 1.6003. So இங்க வந்துட்டு root 3க்கு நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். கார்த்திக், listen here. 1.732. Okay. So minus 1 pa. So 20 is equal to x into. So the value multiply பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1.6003 into 1.732. மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சோ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. அப்படிங்க வரவே வரலையே. ஓகே, டினாமினேட்டர்ல 2/3 இருக்கு. தட் இஸ் நியூமரேட்டர்ல 2/3, டினாமினேட்டர்ல 2/3. எஸ், கேன்சல் பண்ணலாமே. பட் மைனஸ் 1 சொல்லி வரும். பிளஸ் மைனஸ்ல கேர்ஃபுல்லா பாருங்க, மைனஸ் 1 சொல்லி வரும். அப்படியா? ஓகே, சோ நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆன்சர் நான் எழுதுறேன். பட் நீங்க லேட்டர் ஆன் கால்குலேட் பண்றீங்களா? ஆஸ்தட்டிக் 2.77171996. ஓகே ரைட். ஸோ 2.17717 சரியா? ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க 17. ஸோ மைனஸ் 1 சரியா? ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ, ஸோ மைனஸ் 1 நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? 1.17717 கிடைக்கும். கரெக்டா? ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு ஸோ 20 டிவைடட் பை 1.17717 இங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? சூர்யா, அப்படியா? ஓகே, எஸ், இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியராப்பா? புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ x is equal to 20 divided by 1.7717 சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இது டெசிமல்ல இருக்கிறனால நமக்கு டிவைட் பண்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் இல்லையா? ஸோ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த டெசிமல் பிளேசஸை நான் ரிமூவ் பண்றதுக்காக அக்யூரேட்டா நிதிஷ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4-5 வேல்யூஸ் எழுதுங்க போதும் சரியா? 4-5 வேல்யூஸ் எழுதுங்க, தட் இஸ் எனஃப். ஓகே, லூசிஃபயர், எனக்கு பரோட்டாவே வேணாம். சரி, எனக்கு பரோட்டாவே வேணாம். நான் ரொம்ப ஃபுட் கான்ஷியஸா இருப்பேன், அதனால அது எனக்கு அது வேணாம் சரிங்களா? பிரணேஷ் வில் ட்ரைப்பா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 1.77 சாரி
17717 இல்லையா? ஸோ இன்டூ 10,000 பண்ணலாம்ப்பா. ஸோ அப்போதான் நம்மளோட டெசிமல் பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டெசிமல் பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? எஸ், ஓகே ஓகேப்பா. ஆமா, நாட் ஹெல்தி தான். மைதா குட் ஃபார் ஹெல்த்தா? ஆ எஸ். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா ஸோ அகெயின் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணலாம்ப்பா. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? எஸ், ஓகே. ஸோ மேக்ஸ் இதை பார்த்து என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்க பார்த்தீங்களா? மேக்ஸ், 10th கிளாஸ் மேக்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் எக்ஸாமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ 11.S288 கிடைக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11.29 கிடைக்கும். 11.29. ஓகேவா? 11.29. சரிங்களா? ஸோ இதில் எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்தோம்ப்பா? எஸ், எக்ஸுங்கிறது நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கு? ஸோ எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஆஃப் தி கேனல், ரைட்? அப்படி கிடையாது. ஸோ வந்து நம்ம ப்ரீவியஸாக 6th சாப்டரோட முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த 6th முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd சாப்டர் எடுக்கப்பேன். சரியா? 3rd சாப்டர். ஸ்வாதி என்ன கேட்டீங்க? ஸ்வாதி, ஸோ 1 செகண்ட் கேளுங்க ஸ்வாதி. எஸ், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஓகே இப்போ டக்குனு கால்குலேட் பண்றதுக்கு பண்ணிக்கட்டும்பா. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அவங்க பண்ணக்கூடாது. அது நான் டிஸ்க்ளைமர் போட்டேனே. இப்போ அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும், பட் எக்ஸாம்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? எஸ். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் ஆஃப் தி கேனல், ரைட்? ஸோ வித் ஆஃப் தி கேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க என்னது? ஸோ வித் ஆஃப் தி கேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.29 மீட்டர். எஸ், எக்ஸாம்ல கால்குலேட் பண்ணணும்ப்பா. ஸோ இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல நீங்க கால்சி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஓகேவா? ஸ்வாதி 12th லைவ் வந்து அப்டேட் பண்றோம்ப்பா. ஓகேவா? 12th லைவ் எப்போன்னு சொல்லி அப்டேட் பண்றோம். இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு 8:15க்கு. ஹாய் பா, ஹாய் 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 ஸ்டீஃபன். இல்ல ஸ்வாதி, இல்ல மேட்ரிக்ஸ் கண்டிப்பா சொல்லி தரேன். இந்த ட்ரிக்னாமெட்ரி முடிச்சதுக்கு அப்புறமா மேட்ரிக்ஸ் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரி முடிச்சதுக்கு அப்புறமா மேட்ரிக்ஸ் வந்து பாத்துக்கலாம். நோ எடுத்துட்டு போக கூடாது அஸ்வின், மாட்டிப்பீங்க. எடுத்துட்டு போக கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ ஃப்ரம் 1.6003 into x இல்லையா? ஸோ h is equal to 1.6003 into what is x value? 11.29 இல்லையா? 11.29 மல்டிப்ளை பண்ணலாம். Yes, okay. Listen. So h is equal to so இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. எஸ் வந்துட்டேன். ஓகேவா? இந்த வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க.
எஸ் ரைசிங் தமிழ் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க போலியே. ஓகேவா? ஓகே மும்தாஜ், நீங்க அகைன் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஜாலி பண்ணுங்க லூசிஃபயர். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 18.067 உங்களுக்கு வேல்யூ வரும்பா. ஸோ h is equal to 18.07 மீட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் தி டவர். ஹைட் ஆஃப் தி டவர் இஸ் ஈக்குவல் டு 18.07 மீட்டர். ஸோ கொஸ்டினை என் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தயவு செஞ்சு எழுதிருங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கு. சரியா? அதுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? லிசன். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா அஸ்வின்? ஸோ எல்லாத்துக்குமே புரிஞ்சுதாப்பா இந்த கொஸ்டின்? இதில் தான் டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? மும்தாஜ் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரியா? 10th மேக்ஸ் பா. ஸோ இது புரிஞ்சுதாப்பா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஆர் யூ கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம். சரியா? ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. எஸ் ஓகேப்பா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. குட் நைட்.